இந்த தருணம் நாங்கள் நினச்சி பார்க்காத முடியாத ஒரு தருணம். ஒரு நடிகராக ஒரு ரசிகனாக பார்த்த நாங்கள் இப்போது இந்த ஸ்டேடியம்லேயே எங்களை காவல்துறை எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கு. ஸ்டேடியத்தில் நாங்கள் இசை வெளியீடுலாம் வரும்போது, ஆனால் இன்றைக்கி ஒரு முதலமைச்சராக ஒரு ஜோசப் விஜய் என்னும் நான் அந்த ஒரு குரலை கேட்குறதுக்கு 30 வருஷமாக காத்துட்டு இருந்தோம். அதை நாங்கள் கேட்டது அடுத்த நிமிஷமே நாங்கள் மெய் மறந்து போயிட்டோம், அழுதுட்டோம். புரியுதுங்களா? அதுலேருந்து இன்னும் மீளலை. சரிங்களா? இன்னும் நிறைய இருக்குது எங்ககிட்ட சொல்ல வேண்டியது. எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ அவரோட பிரச்சனை பர்சனல் விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வந்து 108 இடத்த பிடிச்சவர் ஆட்சி ஆள முடியாத அளவுக்கு பண்ணானுங்க. அதையும் பிடிச்சி அதையும் வந்து நிறைவேற்றினார் பாருங்க. இதுக்கு மேலே அடுத்த இதில் எல்லா இடத்துலையும் எங்கள் அண்ணன் முதல்வராக, இதுக்கப்புறம் அவர் தான். அடுத்த 50 வருஷம் நாங்கள் தான், எங்கள் அண்ணன் தான். ஓப்பனாக சொல்லப்போனால் இதுக்கப்புறம் யாருமே எதிர்கட்சியே கிடையாது. இதுக்கப்புறம் நாங்கள் தான். இதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவே கிடையாது. ஓகேங்களா? மக்களால் 3 கையெழுத்துலன்னு பார்த்தாக்கா 200 யூனிட்டுன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, இப்போ 2011 அம்மாவா வந்து ₹1 யூனிட்டுன்னு ஒன்று இருந்தது வீட்டுக்கு. கா கடைங்களுக்கெல்லாம் வந்து ₹7 யூனிட் இருந்தது. அதை மாற்றி பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக எல்லாமே ஃப்ரீ தரேன்னு சொல்லிட்டு ஃபேனு ஃப்ரீ, மிக்ஸி ஃப்ரீ, கிரைண்டர் ஃப்ரீன்னு சொல்லி, லேப்டாப் ஃப்ரீன்னு சொல்லி பஸ்ஸுக்கு விலையாற்றினாங்க. இபி விலையாற்றினாங்க, பட்டா விலையாற்றினாங்க. நிறைய ஒரு விலையை ஏற்றி மக்கள் சுமையை தான் இது பண்ணாங்களே காணி இலவசன்ற பேரை வந்து வேறு மாதிரி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ விடிய அரசு விளம்பர அரசுன்னு ஒன்று வந்தது. வருஷம் அந்த 5 வருஷத்தில் 3 வாட்டி ஏற்றினாங்க. என்ன நினைக்கிறது தெரியல. அதில் இன்றைக்கி என்ன சொல்ல போனால் ₹1 யூனிட் போய் இன்னைக்கு 100 யூனிட் ஃப்ரீன்னாங்க. அந்த 100 யூனிட்டுக்கு மேலே ஒரு யூனிட் போனாலும் அந்த 100 யூனிட்டுக்கும் காசு கேட்குறாங்க. அப்போ எப்படி ஃப்ரீன்னு வருவோம்? அந்த ஃப்ரீயே கிடையாது. அது எப்படி ஃப்ரீ வரும்? அப்போது ஒரு வாடகைதார வீட்டில் இருக்கும்போது ₹7 யூனிட்னு ஒன்று வந்தது. இப்போ அந்த வாடகைதார ஹவுஸ் ஓனரே வேணாம், நீங்கள் இபி கார்டு கொடுத்துறோம், நீங்களே கட்டிக்கோங்கன்றாங்க. அப்போ அவங்களே திணற அளவுக்கு பண்ணிட்டாங்க தமிழக அரசு முன்னாடி. இதுக்கப்புறம் 500 யூனிட் வந்த மக்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.